துணை செய்கிறவர் என்ற தலைப்புல பேசினாரு. நமக்கு இன்னொரு வார்த்தையை நான் பேசுறேன். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று என்ன பண்ணாங்க, பேரை வச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன பண்றவரா? உதவி செய்கிறவர். எப்படி உதவி செய்வார் அவரு? யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் யோபு 37:5 வாசி. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணுவாரா? எப்படி உதவி செய்வாரா? நினைச்சே பார்க்கலப்பா. நான் என்ன சொல்லுவாரு? எப்படி சொல்லுவோம்? நினைச்சே பார்க்க முடியல. எப்படி இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்த? எப்படி இது நடந்தது? என்னதான் ஆச்சு? என்னால என்ன பண்ண முடியல? யோசிக்கவே முடியல. என்னால நிதானித்து பார்க்கவே முடியல. எப்படி அப்படி காரியத்தை செய்வாரா அவரு? ஹலோ ஹலோ, அவர் எப்படி உதவி செய்வாரா? எல்லாம் பாதகமா இருக்கு, எனக்கு சாதகமா ஒண்ணுமே இல்லை. எல்லா பிரச்சனையிலும் என்ன அப்படியே அடுத்தது. வாழ்வா சாவா நிலையில இருந்தேன். ஆனா எப்படிதான் இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எப்படி உதவி செய்கிற ஆண்டவர் என்பதை நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கவனிச்சு பாருங்க. சாமுவேல் தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வச்சா. கவனிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி பெரிஸ்தர்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு, எதிரிகள்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. எங்க போய் மாட்டிக்கிச்சு? அந்த பெட்டியை எதிரிகளை கொண்டு வந்து இவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படி செய்வாரு? அது நம்ம எப்படி சொல்லலாம்? பட்சிக்கிறவனிடத்து வந்து பட்சணத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். எப்பேற்பட்ட ஆண்டவர்! அல்லேலூயா. நம்மளை அழிக்க நினைச்சவங்க கிட்ட இருந்தே ஆசீர்வாதத்தை நம்ம கிட்ட பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். கொஞ்சம் சிந்தித்து பாரு, இவர் எப்பேற்பட்டவர் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் கவலைகள் நீங்கிடும், பயங்கள் போயிடும், சந்தேகத்தை அப்புறப்படுத்திடுவ. இவர் மேல நம்பிக்கை உனக்கு அளவில்லாமல் இருக்கும். வசனம் சொல்லுகிறபடி, கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேலே, ஆரோன் குடும்பத்தாரே, நீ கர்த்தரை நம்பு, அவர் தான் உனக்கு துணை. யாரை நம்புவ? எந்த நம்பிக்கையும் பொய்த்து போனாலும் கூட, எந்த நம்பிக்கையும் வாழ்க்கையில இல்லாம போனாலும் சரி, நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ப சொன்னவர்கள், நம்ப பண்ணினவர்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை காக்கிறதற்கு அவர் வல்லவர் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. என் ஊழியத்தின் பாதையில நான் நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு வந்தன பிரச்சனைகள், நான் சந்தித்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியம் நடக்குமா நடக்காதா அந்த நிலம்லாம் நிறைய இருக்கு இல்லையா? நான் எழுந்திருப்பேனா, எழுந்திருக்க முடியாதா, ஓரங்கட்டப்படுவேனா இல்லையா என்று தெரியவே தெரியாது. அப்படிதான் சூழ்நிலை. அதே போலதான் நிறைய ஜனங்கள் எங்க போயிட்டாங்க, போனாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் உனக்கு துணை இருப்பேன், நான் உன்னை ஏன்னா அழைத்தவர் அவர் தானே. யார் அழைத்தது? உங்களை தெரிந்து கொண்டது யாருங்க? அம்மா சொல்றமா, என்ன பார்த்து சித்ரா உன்னை தெரிஞ்சுக்கினாரு? எதை உங்ககிட்ட பார்த்து உன்னை தான் பிள்ளையா தெரிஞ்சுக்கினேன்? இன்னைக்கு பிறந்த நாள் ஒண்ணு கேள்வி உனக்கு. ரொம்ப உத்தமமானவங்கன்னு தெரிஞ்சுக்கினாரா? ஒன்று சொன்னா அந்த காரியத்தை செய்து முடிக்காம ஓயவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கினாரா? எதை தான் பார்த்து தெரிஞ்சுக்கினாரு ஒண்ணு? சரி, அந்த அம்மா விட்டு உங்களை எதுக்கு தான் தெரிஞ்சுக்கினார்? அப்படிதானங்க இருக்கு. யோவான் 15:16 என்னங்க இருக்கு?
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் நான் உங்களை தெரிந்து உங்களை தெரிந்து கொண்டேன். ரைட், போதும். எதுக்கு தெரிஞ்சுக்கினாரு? அம்மா ரவி, எதுக்கு இந்த அம்மா வந்தாங்கன்னா காலையில் பெருக்கி கிருக்கி மாப்பெல்லாம் போட்டு சபையை தொடச்சி வச்சிருவாங்க, அதுக்காக தெரிஞ்சுக்கினாரா? பின்ன எதுக்கு தான் உன்னை தெரிஞ்சுக்கினார்? என்ன நீ ஸ்பெஷல்? நீங்கள் என்னங்க ஸ்பெஷல்? நான் என்ன ஸ்பெஷல்? நம்ம அழைப்பு நம்முடைய நடக்கையை பொறுத்தல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் தீர்மானித்த, தேவனுடைய தீர்மானத்துல யாருக்கு பங்கு கிடையாது. அவர் அதை தீர்மானித்தார். அழைத்தவர் உன்னை நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் பலவீனமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பல விதமான சத்துருக்கள் மத்தியில வாழக்கூடியதாக இருக்கலாம், நன்மை செய்து எனக்கு ஏன் தீமை வருது என்ற நிலையில புலம்பல் இருக்கலாம், எனக்கு ஏன் இத்தனை கஷ்டம், என் வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டம் என்று சொல்லுகிற நிலையில இருந்தாலும் நீ எப்படி இதெல்லாம் கடந்து வந்தாய் என்பதை கொஞ்சம் சிந்திப்பாயானால் கர்த்தரும் பட்சத்துல இருந்து உனக்கு உதவி செய்தபடினாலே இத்தனை பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருப்ப. இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டு இருப்ப. கவனிச்சு பாருங்க. நான் யோசிப்பேன், நான் உட்காந்து சில நேரங்களில் யோசிப்பேன், துன்மார்க்கமா வாழ்ந்த நிலைகளை பார்த்தீங்கன்னா எங்கேயோ எவனோ வெட்டி சாய்த்து இருக்கணும். எப்படி போயிருக்கணும்? எப்படி போயிருக்கணும்? என் கூட இருக்கிறவங்க எவ்வளவு பேர் அப்படி ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து, என்னை பிரித்து எடுத்து, எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து பல பலவீனங்கள் மத்தியில எனக்கு பலனா இருந்து என்னை நடத்துகிறதுக்கு ஒரு நோக்கம் அவர் வச்சிருந்தாரா இல்லையா? அப்ப உங்களை நடத்துகிறதுக்கு நோக்கம் இருக்குதா இல்லையா? அப்ப தேவன் தெரிந்து கொண்டார் என்ற நிலையில எனக்கு உதவி செய்யவும் யாரால தான் முடியும்? அவரால் தான் முடியும். அதனாலதான் சொன்னார், யாரை நம்பு, யாரை நம்பு. அப்ப ஏசாயா 2:22 சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை கவனிச்சு பாரு. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். யாரை நம்பதை விட்டுடு? ஆனா நம்பிக்கையில தான் வாழ்க்கை போகுது, நம்பிக்கையில தான். ஆனா எல்லா நிலையிலும் துணையா இருக்கிறவர் யாருன்னா இவர் தான். இவருக்கு துணையாளர். இவருக்கு என்ன பேரு? இன்னொரு பேர் சகாயர். அதான் நிறைய பேர் சகாயம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சகாய ராஜி, சகாய மேரி, சகாயம் இப்படி ஏறால வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட சகாயம் இருக்குதோ இல்லையோ, நம்ம ஆண்டவர்கிட்ட சகாயம் இருக்கு. நமக்கு யாருக்கு சகாயம் இருக்கு? நம்ம ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். கவனிச்சு பாருங்க. பல நெருக்கங்களை பட்டா இனி வாழ்க்கையே கிடையாது, இனி அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டான் யோபு, இல்லையா? நல்லா வாழ்ந்தவன் திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிட்டா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அது யோபு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்க, இல்லையா? எண்ணெயில கால கழுவுனானா, நெய்யில. எப்பேற்பட்ட பணக்காரன் சொல்லுங்க, எவ்வளவு அவன் சொல்றான், முன்னிருந்த சீர் எனக்கு தான் நல்லா இருக்கும். அப்ப எப்பேற்பட்ட சீர்ல வாழ்ந்தவன்? அந்த கிழக்கத்தி புத்தர்ல அவன் தான் பெரிய பணக்காரன். அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை. இப்ப அவனுடைய சொல்லுது, அவன் வந்தா ஏஞ்சி நிற்பாங்க, இடுப்புல துண்டை கட்டிக்குவாங்க, அவன் சொன்ன வாயை பொத்திக்குவாங்க. அவ்வளவு மேன்மையாய் வாழ்ந்தவன் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம அடுத்தவனை கெஞ்சக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். இப்ப அவன் பொண்டாட்டி கூட அவன் காத்து அருவருப்பா ஆயிப்போச்சு. மூச்சு காத்து பட்டா கூட எப்படி ஆயிப்போச்சு? நீர் என்னையா இன்னும் ஆண்டவரை சொல்லி நிற்கிற, ஏசு ஏசு ஏசுன்னு கிடக்குற, ஆண்டவரை திட்டிட்டு செத்து போய் ஆடுறான். யோபு 2:9. எப்படியாப்பட்ட நிலைக்கு வந்துட்டான் அவன்? வேலை செய்தவங்க இப்ப கேலி கிண்டல் பண்றாங்க, ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க, அவங்க கிட்ட போய் கெஞ்சக்கூடிய நிலை வந்துடுச்சு. மனைவி எப்படி சொல்லிட்டா, 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இப்ப சரீரம் முழுவதுமாக வியாதியில வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, எதையும் செய்ய முடியாத நிலை வந்துருச்சு. என்ன பண்றது? எதிர்காலம் என்ன சொல்றது? எப்படி அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனா அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யோபு 42:2 அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் தான் சொல்றான். யோபு 11:10 பாத்தீங்கன்னா,
அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவரை தடை பண்ணுகிறவன் யார்? யாரால முடியும்? ஏசாயா 43:13 சொல்றான், நான் உண்டாவதற்கு முன் நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், கைக்கு தப்பிவிக்கத்தக்கவன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்ப. அவர் உன்னை செய்ய நினைச்சிட்டா, அவர் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டா, எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு என்னமோ செய்யறாங்க, எனக்கு என்னமோ பண்றாங்க, நான் சொல்லுவேன், என்கிட்ட சொல்றவங்க எப்படி, இந்த பணம் இருக்கு, உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு, இம்மட்டும் உதவி செய்தாரு, இனிமேலும் அவர் தான் எனக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா சொல்லும்போது சொல்றான், எரேமியா 32:19 நீ பார்த்தீங்கன்னா, யோசனையில் பெரியவரும் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறேன். செயலிலே வல்லவருமாய் இருக்கிற அவன் அவனுக்கு அவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் அவர் யோசனையில் பெரியவரும் செயலிலே மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். ஹலோ, சிலதுக்கு கை இருக்கும் தொடாது, கால் இருக்குன்னு நடக்காது, தொண்டை இருக்கும், வாய் இருக்கும், சத்தம் போடாது, அவைகளை போல அல்ல இவர். இவர் யாரா? செயலிலே மகத்துவம் உள்ள ஆண்டவர். செய்வேன் என்று சொன்னார், அதை தடுக்க யாராலையும் முடியாது. அவர் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. அவர் உனக்கு உதவி செய்வேன் என்று தான் அந்த மாசம் வாக்குதத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க மனசுல முதல்ல பதிய வச்சுங்க. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பலவீனமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எத்தனையான ஒரு எதிர்ப்புகள் நீ சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், தேவனுடைய வாக்குதத்தம் சொல்லியிருக்கு, அவர் இம்மட்டும் உதவி செய்தார். அப்ப இனிமேல் என்ன பண்ண போறாரு? உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படியாப்பட்ட உதவி நானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று தான் யோபு சொல்றான். கிரகிக்க கூடாத பெரிய அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவனிப்பு சங்கீத தியானத்துல பார்த்தோம், ஒரு பிரச்சனை வந்தா ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு கஷ்டம் வந்தா இருக்க மாட்டாங்க, ஒரு நெருக்கம் வந்தா இருக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 2:18 பாத்தீங்கன்னா, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. யாருக்குங்க வல்லவரு? இப்ப சோதிக்கப்படுகிற ஒரு மனுஷன், பாடுபடுகிற ஒரு மனுஷனுடைய அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா இருக்குமா? நிறைய பாடுகள். ஏன் தற்கொலைக்கு நேரா போறான்? ஏன் வாழவே பிடிக்கலன்னு சொல்றான்? இன்னைக்கு யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்றான், எந்த உதவியும் எனக்கு இல்லை. எத்தனை குடும்பமாக தற்கொலை பண்ணிட்டு போனாங்க, எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. கவனிங்க, ஏன் அழிஞ்சாங்க? அவங்க என்ன நினைச்சாங்க? இந்த பிரச்சனை இருந்து நான் வெளியே வர முடியாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே ஆளு கிடையாது, நான் இது வாழ்றதை விட செத்துட்டாவே மேலா இருக்கும், இந்த கஷ்டம் என்னால தாங்க முடியாது, அப்படியாப்பட்ட ஒரு நினைவுகள் வந்ததுனாலதானே தற்கொலைக்கு போனாங்க. ஆனா இங்க சொல்றாரு, அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனால. அப்போ ஒரு மனுஷனா பிறந்தா அவன் படக்கூடிய பாடுகள் எதுவா இருந்தாலும், அவன் சந்திக்கிற சோதனைகள் எதுவா இருந்தாலும், அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்து சந்தித்ததுனால, அந்த பாடுகள் பட்டதுனால உன் கஷ்டம் என்னன்றதுன்னு அவருக்கு தெரியும், உன் வேதனை என்னன்றதுன்னு அவருக்கு புரியும், உன் அங்கலாய்ப்பின் சத்தம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ அலறக்கூடிய அலறின் சத்தமும் அவருக்கு புரியும். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் உனக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, அதே நீ சந்திக்கிற பிரச்சனை,
நீ சந்திக்கிற போராட்டம், நீ சந்திக்கிற சோதனைகள், நீ அதனால உண்டாகிற வருத்தங்களும் வேதனைகளும், நீ எப்படியெல்லாம் அங்கலாய்க்கிறியோ, புலம்புறியோ, வேதனைப்படுகிறியோ, கண்ணீர் விட்டு அழுகிறியோ, இதையெல்லாம் ஏற்று தன் வாழ்க்கையில அனுபவித்தபடினால, அதனுடைய வேதனைகள் என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறபடினால, யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ, அவர் சொன்னாரு, நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். யாரால உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் நினைச்சேன் என்னுடைய ஊழியத்தின் பாதையில சில காரியங்கள் நடந்துச்சு. அதுல சில பேர், நிறைய பேர் இந்த சபை நான் எங்க வந்ததுக்கு முதல்ல தெரியும். திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் சபை. எப்படி இருக்கும்? அடிக்கடி விருந்துகள் நடக்கும், அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாம் குடும்பமா எல்லாம் வந்து செய்வாங்க. அவ்வளவு சந்தோஷம், ஒரே சத்தம், அப்படி இருக்கும் அந்த சபை. ஆனா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சபையில வெளியெல்லாம் ஜனங்கள் இருந்த நிலம் எல்லாம் போய் சபையில எண்ணில்லான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இதுல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த வியாதியும் நிறைய பேர் நினைச்சாங்க நான் இதோட அவ்வளவுதான், அவரு கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எனக்குன்னு ஒரு கோட்டை வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த கோடு இன்னும் வரலன்றது அவர் நிரூபிச்சாரு. இன்னும் இருக்குடா உனக்கு காலம், ஓடுறான்ற அளவுக்கு ஓட வச்சுன்னு இருக்கிறாரு. இப்படி நிலையில வரும்போது நானும் மனுஷன் தானே, என்னதான் தேவனுடைய வார்த்தையை பேசினாலும் அந்த சோதனை வந்தாலும் என்னையும் தடுமாற பண்ணும் இல்லையா? எனக்கும் ஒரு பலவீனங்கள் வரும் இல்லையா? எனக்கும் கண்ணில் தண்ணி வரும் இல்லையா? எனக்கும் அப்படி வந்து அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், யார்கிட்ட சொல்ல முடியும் பிரச்சனை? இவங்ககிட்ட சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியுமா? இந்த காரியங்கள்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி வைப்பாங்கன்னு வைங்க, அது ஆறுதலா இருந்தாலும் அது என்னை நிச்சயமான ஆறுதலுக்குள் கொண்டு போகாது. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை பாராட்டினார் ஆண்டவர். ஒரு நாள் ஜெபிச்சிருந்து நடு இரவுல ராத்திரி பேச ஆரம்பிச்சார் என் கூட. போனவங்களை குறித்து ஏன்டா கவலைப்படுற, அவங்கள நான் தானே உன்னை விட்டு அனுப்பி விட்டேன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா, இவரு அனுப்பி விட்டாரா? இவர் தானே சபையில கொண்டு வந்து சேர்க்கிறவரு, இவரே என்ன பண்ணிட்டாரா சொல்லிட்டு ஏன் அனுப்புன்னு தெரியுமா? அவங்கள உன்னை விட்டு இனி நோ யூஸ் தான் உனக்குன்னு. அவங்களால உனக்கு என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. எந்த ஒரு உதவியும் பண்ணாத ஆட்களை குறித்து நீ எதுக்குடா அழுதுன்னு இருக்கிறேன்னு. அவங்க போனா என்ன, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன்னு சொன்னாரு. என்னைக்கு வரையணும் அது எனக்கு ஆழமான ஒரு அடித்தளமா பலனாக எனக்கு இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு துணை இருக்கிறேன்னு சொன்னவர் மனுஷன் அல்ல. அவர் மனம் மாற மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற நிச்சயமும் அந்த தைரியமும் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் கர்த்தருக்காக. அல்லேலூயா. தேவைகள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு. ஒரு நாள்ல இருக்கிற மாதிரி ஒரு சரீரம் எனக்கு இல்ல, ஒரு ராத்திரிகளை இருக்கிற மாதிரி மறுநாள் இல்ல. ஆனாலும் கர்த்தர் இந்த வரையில எனக்கு உதவியா இருந்து எனக்கு அவர் எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்கிறார் என்பதற்கு சபையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு மட்டும் தான் உதவி செய்வாரா? அவரை நம்புகிற உனக்கும் அவர் தான் துணை. யார் துணை? அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன தேவைகள் மத்தியில இருந்தாலும் அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் என்னால முடியாதுப்பா என்று சொல்லக்கூடிய அளவுல எந்த காரியமும் அவருக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம்தான். அவர் என்ன பண்ணுவாரு? கவனிச்சு பாருங்க, உனக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவர். யாருக்கு உதவி செய்வார்? நமக்கு என்ன பண்ணுவார்? அவரு உதவி செய்வார். சில நேரங்களை பார்த்துக்கிறீங்களா, சில கஷ்டம், நெருக்கம், பாரம், அழுத்தம், பிரச்சனைகள் வந்தா ஜெபம் பண்ண உட்காருவோம், ஆனா வாயில வார்த்தையில வர என்ன பண்ணாது. சில நேரம் அப்படியே யோசனை பண்ணோம்னா கண்ணில் தண்ணி மாத்த வந்துடுது. அதை நீ தடுக்க நினைச்சாலும் அது நிக்கவே நிக்காது, அதை பாட்டுன்னு வடிஞ்சுன்னு இருக்கு. ஏன் எதுவும் பேச முடியாது. ஏன்னா அந்த பாரம் என்ன பண்ணான்னா நெஞ்ச அழுத்தம், வார்த்தைகள் வராது. வார்த்தைகளுக்கு பதிலாக கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை கூட தன் கணக்கில் வைத்து அதங்களையும் ஜெபங்களாக மாற்றி உதவி செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லவர். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறபடி பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும்
நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாது இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக கவனிச்சு பாருங்க என்ன சொல்றது. சில பேர் பாரு சொல்ல வருவாங்க, சொல்ல மாட்டாங்க. கழுத்து வரும், தொண்டை வரலாம், வார்த்தை வந்துடும், அதுக்கப்புறம் வெளியே வர. சில பிரச்சனைகள் நமக்கு அப்படித்தான். என்ன சொல்றது, யாருக்கு என்ன சொல்றது? ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவர். கவனிப்பார், நம்மளை உதாசீனப்படுத்த மாட்டாரு, நம்மளை உதறி தள்ள மாட்டாரு. உனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த கர்த்தர், தன் உயிரினும் மேலாக நேசிக்கிற ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் அவமானத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஏனென்றால் உனக்காக எனக்காக தான் அவமானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த தெய்வம் ஒரு நாளும் உன்னை அவமானத்திற்கு என்ன பண்ண மாட்டாரு. அவர் யார் உன் பேச்சை கேட்கிறாங்களோ இல்லையோ, நிச்சயமா கர்த்தர் உன் பேச்சை கேட்பாரு. அவர் உனக்காக அங்கலாய்க்கிறவர், உனக்காக பிதாவின் சமூகத்தில் இருக்கிறவர். அவர் உனக்காக நிச்சயமா ஜெபிப்பார். அவர் உனக்கு ஜெபிக்கிறதுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை தருகிறதற்கு இந்த பூமியில உன்னை தனியா விடல. இங்க யோவான் 14:18 சொல்லப்பட்டபடி நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னிடத்துல வருவேன் சொன்னேன். கவனிங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு யாரு இருக்கிறாங்க, எனக்கு யாரு என்ன செய்யறாங்க, என்னங்க செய்யணும், யார் செய்யணுங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். தைரியமா சொல்ல முடியும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரண நிலையில இருந்து வந்து இந்த ஊழியத்தை செய்து இன்னைக்கு வந்து பாக்குறேன். என் தேவைகளை நான் எவங்கிட்டையும் கண்ணீர் சிந்தி அழுது என் கஷ்டத்தை நான் சொன்னதே கிடையாது. கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்கறதுனால கொடுக்கக்கூடிய இருதயங்களை எழுப்பி அவங்க மூலமாக உத்தாசைகளை அனுப்பி தராரு, காணிக்கைகளை தராரு, தசம பாகங்களை தர வைக்கிறாரு. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரை கொடுத்திருக்கிறாருங்க? அவர் சொல்லிட்டாரு இல்லையா, அவர் என்றென்றைக்கு நம்ம கூடவே இருப்பார். எங்க இருப்பாரு? இப்ப யாராவது சொல்ல முடியுமா? கட்டின பொண்டாட்டி சொல்ல முடியுமா எப்ப என்ன கூட புருஷன் சொல்ல முடியுமா? என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே நான் கூட இருப்பேன்னு என்ன பண்ண முடியாது. ஏன்னா நம்ம காலம் நமக்கே தெரியாது, நமக்கு என்ன நடக்கணும்னு நமக்கே தெரியாது. நம்ம சொல்லிக்கலாம், ஒரு ஆறுதலுக்கனால் சொல்லலாமே தவிர, ஆனா நிச்சயமா நமக்கு துணையா இருக்கிறவர் தேவனை தவிர யாருமே நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு எவ்வளவு போராட்டம். இந்த உலகத்துல சொன்னார் இல்லையா, யோவான் 16:33, உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கு. உலகத்துல நமக்கு என்னங்க இருக்கு? நன்மை செய்தா தீமை வருது, செய்யாததை செய்துன்னு சொல்லி சாதிக்கிறாங்க, விரோதமா ஒன்னா கூடிக்கிறாங்க. நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் போல நமக்கு விரோதமா கூடுறதுக்கு ஒருமனப்படுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க இப்ப இவங்க சண்டை போட மாட்டாங்க, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஹலோ, ஆனா ஒரு நாள் நாம எதுல எக்ஸ்பெக்ட், சும்மா ஒருவனை கூப்பிட்டு சண்டை போட்ட ஆள் தான். நம்ம வீணா சண்டை வலிச்சு அடிச்ச ஆள் தான். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சும்மா பாக்குறேன்னு என்னடா பாக்குறேன்னு கேட்ட ஆள் தான். இப்ப பாக்குறான், நம்மளை கேட்கறான், தலையை குஞ்சின்னு பேசாம போறோம். ஏன்னா இப்ப யார் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யும் சொல்லிட்டாரு. அதனால தீமை செய்யறவனுக்கு என்ன பண்ணிட்டு போறோம்? ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு செய்துட்டு போறோம். ஆனா நமக்கு அறியாதது கிடையாது, தெரியும். ஆனாலும் இன்னைக்கு யார் நமக்கு உதவின்னு பார்த்தீங்கன்னா, என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாது. அவர் உணர்வுல இருப்பாரு. உன்னை திக்கற்றவர்களாகலாம் விட மாட்டாரு. ஏதோ உன்னை நீ நீதிமான் நிலையில வந்ததுனால உன்னை பிச்சை எடுக்கலாம் விட மாட்டாரு. உன் சந்ததியை குறித்து கவலைப்படாத. நீ பாருங்க, சங்கீதம் 37:25 வாசித்துப்பாரு. நான் இளைஞனா இருந்தேன்,
முதிர் வயது உள்ளவனுமானே. ஆனாலும் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியும், அதாவது பிச்சை எடுத்ததையும் நான் காணவில்லை. யார் பார்க்கல? யார் பார்க்கல? அவன் கவனிச்சு பாருங்க, அவன் கவனிச்சு பார்த்தானா, இள வயசுல இருந்து முதிர் வயசு வரலாம் பார்த்தானா. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்றான். அப்ப நீ நீதிமான் தானே? நீதிமான் தானே? நீதிமான் தானே? சந்தேகமாகுதா? நீ யாரு? என் தேவைகள் என்னவோ அவர் எல்லாருக்கும் சந்திக்கிறதுன்னு சொல்றாரு. அவர் மத்திய 6:8 சொல்லும்போது சொல்றாரு, தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவரிடத்துல இல்லாத ஆசீர்வாதமா? அப்ப என் பிள்ளையாகி இருக்கிற எனக்கு தராம அவர் யாரும் தருவார்? என்ன நடத்தாம அவர் யாரும் நடத்துவார்? அப்ப இந்த விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும், தேவனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்துற யாரா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்பதுதான் தேவன் காண்பிக்கிற சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னை குறித்து நான் என்ன நினைக்கிறேன், எதெல்லாம் தேவனுக்கு விரோதமா பேசுறேன்னா அதெல்லாம் சாத்தான மகிமைப்படுத்தும். எதெல்லாம் தேவனுக்கு உரியவைகளா பேசுறானோ அது சாத்தான வெட்கப்படுத்தும். இப்ப சாத்தான மகிமைப்படுத்துற வார்த்தையை நான் பேசுறேன்னா, தேவனை துக்கப்படுத்துற வார்த்தையை பேசுறேன்னா, தேவனை மகிமைப்படுத்தி சாத்தான வெட்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் பேசுறேன்னா நான் என்ன பேசுறேன்? எனக்கு அந்த தேவனுக்கு தெரியுங்க, எல்லாம் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியும். அவருக்கு தெரியாதது என்ன? பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்துல எப்படி செஞ்சாரா? எந்த காலம்? எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதனதன் காலத்துல தேவன் தீர்மானித்தபடிதான் என் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. தேவன் தீர்மானிக்காது ஒன்றும் நான் எதிர்பார்க்கவே முடியாது. தேவன் தீர்மானிச்சுட்டா, தீர்மானம் தேவனுடையது, நம்முடையது கிடையாது. தீர்மானம் நம்ம நினைக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அவர் சொல்லும்போது சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழி என் வழியா, அது எல்லாம் மாறா இருக்கு. அப்ப தேவன் எதை தீர்மானித்தாரோ, எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ, அதான் எந்த நேரத்தை செய்யணுமோ, எப்ப செய்யணுமோ, அதை யாரை கொண்டு செய்யணுமோ, எல்லாம் பிளானிங்ல இருக்கு, தேவனுடைய திட்டத்துல இருக்கு. அந்தந்த திட்டத்தின்படி சரியா நடக்கும். எந்த கொம்பம் வந்தாலும் அந்த தடுக்க யாராலும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு உதவி செய்வதற்கு எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறது? அவர் தான் ஆறுதல், அவர் தான் தேறுதல், அவர் தான் தைரியம், அவர் தான் நம்பிக்கை, அவர் தான் என்னுடைய எதிர்காலம், அவர் தான். அவரை சார்ந்து வாழ்கிறதுக்குத்தான் என்ன அவரோடு கூட இணைச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, எனக்கு தெரிய தூதர்களை வச்சிருக்கிற எபிரேயர் 1:14 நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? யாரு பணிவிடை ஆவிகள்? தேவ தூதர்களை யாருக்கு பணிவிட ஆவிகளை வச்சிருக்கிறார்? எந்த ஒரு மனுஷன் இயேசுவின் ரத்தத்தினால கிரயத்திற்கு கொல்லப்பட்டான், எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு தேவ தூதர்கள் பணிவிடை செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமா அந்த வசனம் நமக்கு புரியுறதே கிடையாது. தேவ தூதர்கள் எங்க எப்படி இருக்கிறாங்க நமக்கு? கவனிச்சு பாருங்க. ஒரு முறை இந்த ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தார். அந்த அழைத்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 11 மணி இருக்கும். வேலை செய்திருந்தது. அந்த 11 மணி வேலையில நல்ல வெயில்.
அந்த வெயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் வருது. அந்த ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடுது. சத்தம் கேட்குது. படத்தை நான் பார்க்குறேன். அது என்ன படத்தை நான் பார்க்குறேன்னா, இப்போ அன்னைக்கு நான் துன்மார்க்கமான வாழ்ந்து நடக்கல. ஒரு குடி பழக்கம் அதிகமா இருந்த காலகட்டத்தில் போதையில கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேல நான் வண்டி ஓட்டின்னு வரேன், சைக்கிள். 2-3 பஸ் என் மேல இடிச்சு இருக்கணும். எப்ப முடிஞ்சிருக்கணும் என் கதை? பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தப்பவே என் கதை முடிஞ்சிருக்கணும். அதை காட்டினே வராது. அந்த பஸ் வருது, என் சைக்கிள் ஆடிக்கினே போகுது, பிரிட்ஜில் இறக்கத்துல போகுது. ஒரு கை இறங்கி அந்த பஸ் அப்படி தள்ளுத காட்டினேன். பஸ் என்ன பண்ணிச்சு? இப்ப பஸ் அப்படி போயிடுச்சு. நான் ஆடிக்கினே வண்டி ஓட்டி கீழாடி அதை காட்டி சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்தினேன். இப்படி மட்டும் இல்லை, ஆண்டவருக்குள்ள வந்தோம். சின்னமலையில ஊழியம் முடிச்சுட்டு போற இப்ப ஒன்வே, அதுக்கு முன்னாடி ஒன்வே கிடையாது இல்லையா? இப்போ அந்த மெட்ரோ பிரிட்ஜ் எல்லாம் போட்டு அப்பெல்லாம் கிடையாது. அந்த சின்னமலையில விநாயகர் கோயில்ல ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி 1:30-2 மணி இருக்கும். அங்கிருந்து வர காலி ரோடு, அந்த ரோட அந்த சின்னமலை அப்படி தாட்டுறேன். ஒரு தண்ணி டேங்க் லாரி வேகமா வருது. அந்த கிளீனர் கத்துறான், ஏ கத்துறான். எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சைக்கிள் டயருக்கும் லாரி டயருக்கும் ஒரு அடி மாத்திரம் தான். ஒரு காத்து தள்ளாம தள்ளிச்சு, லாரி போயிடுச்சு. நான் தப்பிச்சுக்கினேன். அங்கேயே சைக்கிளை நிறுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பாருங்க ஏன் என்னை காப்பாத்தினாரு. அவர் சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்தினேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு வேணும்னாரு. நீ எனக்கு வேணும்னாரு. அப்ப உன்னை ஏன் காப்பாத்தினாரு? இந்த ஒரு வருஷம் எது கொடுத்தாரு உங்களுக்கு? ஏன் நாட்களை கொடுத்திருக்கிறாரு? ஏன் எத்தனையோ பேர் செத்தான், ஏன் நமக்கு ஜீவன்? யார் காப்பாத்துறாங்க உன்னை? கவிங்க யார் காப்பாத்துவாங்க உனக்கு? நீ காப்பாத்துக்கிறதுக்கு என்ன தன்னுடைய தூதர்களை யாருக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? எவ்வளோ நமக்கு தெரியாத எவ்வளவு பிரச்சனைகள் வருது. நாம சரியா போனாலும் எத்தனையோ தீமைகள் நமக்கு வருது. அத்தனை தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் தன்னுடைய தூதர்களை யாருக்கு வச்சிருக்கிறாரு? கவனிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. எசேக்கியேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த 37வது அதிகாரத்துல 35 வசனத்தை பாத்தீங்கன்னா, இங்க எசேக்கியேல் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்க ஒரு காரியம். அவனுக்கு விரோதமா வந்துட்டானுங்க அசரியா ராஜா. அவனுடைய ஸ்தானாதிபதி ரப்சாக்கே ரொம்ப கேவலமா பேசுறான். அவனை ரொம்ப கேவலமா பேசுறான், அசிங்கப்படுத்துறான். எங்க ராஜாவின் கைக்கு தப்பி வைக்க யாராலும் முடியாது, எந்த தேவர்களால முடியாதுன்றான். அவன் பேசுறான். சீரிய பாஷையில பேசு, நீங்க எபிரேய பாஷையில பேசாதுன்னா யாருக்கிட்ட? அவன் சொல்ற மனம் தின்றவன்ட்டியா வந்தான். அவன் கண்டபடியா பேசுறான். அல்லேலூயா. இது அவங்க ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா தன் சற்று கிழித்து தேவ சமூகத்துல ஏசையா தீர்க்கதரிசியோட கூட சேர்ந்து அவன் தேவனிடத்துல தன் வேண்டுதல்களை செலுத்துறான். 35 வசனம் சொல்லப்பட்டு இருக்கு. கவனிங்க, 35 வசனத்தை கவனிங்க. ஏசையா 37:35. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் எவ்வளவு? 1,85,000 பேரை. எப்போ? ஒரே ராத்திரி. எவ்வளவு? ஒரு தூதன் எவ்வளவு பேரை கொண்டுட்டான்? கவனிச்சு பாருங்க. மறுநாள் முகத்தை தொங்க போட்டுக்குன்னு வெக்கத்தோடு கூட அவன் எங்க போனான்? தன் தேசத்துக்கு போனான். தன் தேசத்திலே அவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு எதிராக வச்சு அவன் பிள்ளைகளை அவனை கொல்ல வச்சாரான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? கவனிச்சிங்க, நாம தனி மனுஷனா இல்ல, கர்த்தர் நம்மள என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? துணையா வச்சிருக்கிறாரு.
உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் சொல்லிட்டாரு. உனக்கு எதிராக எழும்புகிற மனுஷர்களை நீ குற்றப்படுத்துவது அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேவன் நம் சார்பில் இருக்கிறாரு. தேவன் நமக்காக செயல்பட ஆரம்பிச்சார்னா எதிரிகள் சர்வ சங்காரமாய் போவார். அல்லேலூயா. யாரை கொடுத்து வச்சிருக்கிறாரு? எப்படி உதவி செய்வாரு? இன்னைக்கு சொன்ன இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தேவ தூதர்கள் மூலமாக உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் உனக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்ன பண்ணுவார்? வருகிற நாட்கள்ல மற்ற காரியத்தை பேசுறேன். இப்ப நேரங்கள் சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியர் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். என்ன இவ்வளவுதான சத்தம்? அது ஒரு பலிங்க. ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் நம்மோட பேசி இருக்கிறாரு. நீ என்ன பிரச்சனையில வந்துக்கிற எனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியுமா? நீ எந்த இக்கட்டில் சிக்கிருக்க எனக்கு தெரியுமா? உன் மன கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுமா? நான் உன் முகத்தை தான் பார்க்கிறேன். தேவன் மட்டும்தான் உன் இருதயத்தை பார்க்கிறவர். பேசுறது மனுஷனா இருந்தாலும் பேசப்பட்டது தேவனுடைய வார்த்தை. தேவன் தான் உன்னோட பேசி இருக்கிறாரு. அப்ப உன்னை தைரியப்படுத்தி இருக்கிறாரு. உனக்கு வேண்டிய நன்மைகளை தந்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம நன்றியை காண்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு மென்மேலும் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை செலுத்தி கடைசி ஜெபத்தை முடிப்போம். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு, இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு, இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாக மாறிடும், உன் தீமைகள் நன்மையாக மாறிடும். தீமை காணாதிருப்பாய், தீமை காணாதிருப்பாய். தீமைகள் தேசத்தில் பெருகிடும், வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். தீமைகள் தேசத்தில் பெருகிடும், வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். வல்லவரே இயேசுவின் கரங்களே, தீமையை விலக்கிய காத்திடுமே. வல்லவரே இயேசுவின் கரங்களே, தீமையை விலக்கிய காத்திடுமே. தீமையை விலக்கிய காத்திடுமே. தீமை காணாதிருப்பாய், தீமை காணாதிருப்பாய். பொல்லாத மனிதர்கள் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்ய பதுங்கிடுவார். பொல்லாத மனிதர்கள் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்ய பதுங்கிடுவார். உலகத்தில் ஜெயித்தவன் நம் இயேசு, பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். உலகத்தை ஜெயித்தவன் நம் இயேசு, பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். தீமை காணாதிருப்பாய், தீமை காணாதிருப்பாய். எதிரான சாத்தான் எழும்பிடுவான், உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பான். எதிரான சாத்தான் எழும்பிடுவான், உனக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பான். சாத்தானின் தலையை
மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி. உற்சாகமாய் கொடுக்கிற உள்ளத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உதாரத்துவமாய் கொடுத்திருக்கிற காணிக்கைகளை ஆண்டவரே உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார்கள். அன்னைக்கு குடிக்கு மடியிலே சரிந்து விடும்படி இவர்களுக்கு நன்றாய் அளந்த போட்டு இவருடைய கைகளின் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நஷ்டங்கள் இழப்புகள் ஒன்றும் குடும்பத்தில் வராதபடிக்கு தேவன் இவர்களுக்கு வேலியாய் இருந்து ஆண்டவரே சத்துரு உட்புவதும் குடியோடி போவதும் இராது என்ற வார்த்தையின்படியே இவர்கள் எல்லாவற்றையும் நிலைத்து நின்று ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீரே எல்லாவற்றிலும் மையப்படும். இயேசு கிறிஸ்து நிலையற்ற நாமத்தான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற குடும்பங்களோடும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இன்னைக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணலாம். என்ன ஒரு காரியம், சண்டே கிளாஸ் ஒரு